Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னமும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். 11th நம்ம தனியாக வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் 12th ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதனால் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் நாம் என்ன பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து மார்ச் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நமக்கு கேட்குறது கிடையாது. சரியா, அதாவது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2024 கொஸ்டின் பேப்பர். சரியா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் வேர்ட்ஸை 15 ஒன் வேர்டை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். சரியா, எவ்வளோ ஒன் வேர்ட்ஸுக்கு வந்து ஆன்சர் தெரியுது அப்படிங்கிறது நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க்கு ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம என்னாச்சு பார்த்தா பார்த்துடலாம். ஏன்னா நமக்கு வந்து மார்ச் மாதம் நடக்கக்கூடிய அந்த ரெகுலர் பப்ளிக் எக்ஸாம்லேருந்து நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு அடிக்கடி கேட்குறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், அதாவது ஃபெயில் ஆன பசங்களுக்கு உடனே நடக்கும்ல, அந்த எக்ஸாம் கொஸ்டின்லேருந்து தான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு வந்து கேட்குறாங்க. சரியா, அதனால தான் அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து நமக்கு வந்து இந்த வருஷம், சரியா, இப்போ நீங்கள் எழுதிங்க பார்த்தீங்களா மார்ச் மாதம், இந்த கொஸ்டின் பேப்பருக்கு நமக்கு வந்து இதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா, அதனால் கண்டிப்பாக இந்த 15 ஒன்வேர்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. 15 ஒன்வேர்டில் எத்தனை ஒன்வேர்டுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இல்லை 24வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க. இந்நேரம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் மேக்ஸுக்கு நீங்கள் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்து மேக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ 16வது கொஸ்டின் வந்து பாருங்கள், திறன் வரையறுக்கவும், டிஃபைன் பவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 17வது கொஸ்டின், நிலவிற்கு ஏன் வளிமண்டலம் இல்லை, ஒய் மூன் ஹேஸ் நோ அட்மாஸ்பியர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பரிமாணத்தின் ஒரு படித்தான நெறிமுறைகளை கூறுக, இதை தெளிவாக பார்த்துங்க. 19வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, நாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் 20வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு புலம் வரையறுக்கவும் அதன் அழகினை தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 21வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆதியை பொறுத்து திருப்பு விசையின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. 22வது கொஸ்டின், ஒரு நியூட்டன் வரையறுக்கவும், டிஃபைன் 1 நியூட்டன் சொல்லி கொடுத்துருக்காங்க. 23வது கொஸ்டின் வந்து ஆரம்ப கட்டம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 24வது கொஸ்டின் தான் நமக்கு கம்பல்சரி. சரியா, கம்பல்சரி கொஸ்டினும் ஒரு சம் தான் கொடுத்துருக்காங்க. கோண இடப்பெயர்ச்சியை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட் பை பார்ஷியல் ஆஃப்டர் 5 செகண்ட், வாட் இஸ் தி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 24வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். ஆற்றல் மாறா விசை மற்றும் ஆற்றல் மாறும் விசைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை கூறுக. அதுக்கப்புறம் ஈர்ப்பு நிலை ஆற்றலுக்கான கோவையை வருவிக்கவும். சரியா, சராசரி மோதலடை தூரத்தை பாதிக்கும் காரணிகள் யாவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பாருங்கள். வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 28வது கொஸ்டின் வந்து ஒரு சம்மு. சரியா, இந்த சம்முக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 29வது கொஸ்டின் வந்து பரப்பு இழுவிசையானது பரப்பு ஆற்றலுக்கு எவ்வாறு தொடர்புடையது, ஹவ் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் ரிலேட்டட் டு சர்ஃபேஸ் எனர்ஜி. சரியா, 30வது கொஸ்டின் வந்து பார்த்துங்க, அதுலேயும் ஒரு சம் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது சிஓபி கண்டுபிடிக்கணும். சரியா, சிஓபி கண்டுபிடிக்க சொல்லி நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா சம் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 31வது கொஸ்டின் வந்து ஸ்கேலார் பெருக்கல் பண்புகளை விளக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுவும். அதுக்கப்புறம் ஒரு பொருளை நகர்த்த அப்பொருளை இழுப்பது ஸ்லோபமா அல்லது தள்ளுவது ஸ்லோபமா, தனித்த பொருளின் விசைப்படம் வரைந்து விளக்குங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 33வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி ஒரு சம் தான் கேட்டிருக்காங்க. ஒரு வினாடியில் ஏற்படும் அதாவது விமல்களின் எண்ணிக்கையை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கால்குலேட் தி நம்பர் ஆஃப் பீட்ஸ் பெர் செகண்ட். சரியா, அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். என்ன மாதிரியான 5 மார்க்ஸ் வந்து டைரக்ட் 5 மார்க்ஸ் வந்து எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். 34வது கொஸ்டினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீண்ட தொலைவை அளக்கும் ரேடார் துடிப்பு முறை பற்றி விவரிக்கவும். அதுக்கப்புறம் அந்த ரேடார் துடிப்பு முறையை வச்சு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின். செகண்ட் 5 மார்க் கொஸ்டின் வந்து டாப்ளர் விளைவு என்றால் என்ன, அதுக்கப்புறம் அதாவது மூலம் இயக்கத்திலும் கேட்பவர் ஓய்விலும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கும் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு அதிர்வெண்ணை விளக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அதையும் நீங்கள் பார்த்துங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 35th கொஸ்டின் டைரக்ட் 5 மார்க் கேட்டிருக்காங்க.
மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெறுக. டெரிவ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் என்னன்னு பார்த்தா ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் பெடல் ஆக்சிலரேஷன். அதுக்கப்புறம் ஒரு குழாயின் வழியே வரிசீர் ஓட்டத்தில் ஒரு வினாடியில் பாயும் திரவத்தின் பருமனுக்கான பாய்ச்சை சமன்பாடை தருவிக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நமக்கு அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து 36வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் 5 மார்க்கு. மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருட்களின் இயக்கத்தை செங்குத்து திசையில் விவரிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, விடுபடு வேகத்திற்கான கோவையை வருவிக்கவும். சரியா, டெரிவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ்கேப் ஸ்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 37வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மீச்சி மோதல் என்றால் என்ன? ஒரு பரிமாண மீச்சி மோதலில் இரு பொருட்களின் இறுதி திசைவேகத்திற்கான சமன்பாட்டை தருவிக்கவும். வெப்பநிலை மாறா நிகழ்வில் செய்யப்பட்ட வேலைக்கான சமன்பாட்டை வருவிக்கும். டெரிவ் தி ஈக்குவேஷன் ஃபார் ஒர்க் டன் இன் தி, அதாவது ஐசோதெர்மல் ப்ராசஸ். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 38வது கொஸ்டின். சரியா, கடைசி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இணை அச்சு தேற்றத்தை கூறி நிரூபிக்கவும், தனி ஊசலை விரிவாக விளக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேரலல் ஆக்சிஸ் தியரம், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் தி சிம்பிள் பெண்டுலம் இன் டீட்டெயில்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு இந்த வருஷம் கொஸ்டின்ஸ்லையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணிங்க. நாம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.